பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து விரைவில் பொது மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் குற்றச்செயல்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்ட அமைச்சர் ஜெயதிச, இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அரசியல் பிரமுகர்களின் அடையாளங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பாதாள உலகத்திற்கு எந்த வகையிலும் ஆதரவளிக்கவோ அல்லது எந்த உதவியையும் வழங்கவோ இல்லை என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். நாட்டில் அண்மையில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் குறித்து ஒரு பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நேற்று அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ஜெயதிச இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எப்போதும் உறுதி பூண்டுள்ளது என்பதனையும் அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையேயான தொடர்ச்சியான மோதல் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். இது குற்றவியல் கும்பல்களுக்கு இடையிலான தொடர்ச்சியான மோதல். இது குறித்து நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்றும் அமைச்சர் ஜெயதிச விளக்கினார். இருப்பினும் இந்த சம்பவங்களை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்க ஒருங்கிணைந்த முயற்சியுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி சில குழுக்கள் நாட்டின் பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கின்றன. தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு நெருக்கடியாக மிகைப்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களின் நடவடிக்கைகள் குறித்த விசாரணைகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருவதை தடுக்க இதுபோன்ற நிகழ்வுகளை பயன்படுத்தக்கூடாது என்று அமைச்சர் ஜெயதிச வலியுறுத்தினார். சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வரும்போதும் சட்டவிரோதம் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் என்ற ஆதாரமற்ற கூற்றுக்களால் அவர்கள் சோர்வடையக்கூடும். சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்றும் அவர் தெரிவித்தார்.